சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்துள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் இதனை ஏன் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் போராட்டத்தை புறக்கணிக்காமல் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கறிக்கோழி உற்பத்தி தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தை உடனடியாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாததால் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என்று கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். கறிக்கோழி உற்பத்தி தொழிலாளர்கள் பிரச்சினை மற்றும் விலை உயர்வு குறித்து அதிமுக சார்பில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவாதத்தின் போது துறை சார்ந்த அமைச்சகம் உரிய விளக்கத்தை அளிப்பார் என்று அவர் கூறியுள்ளார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இபிஎஸ் தலைமையில் அவையில் இருந்து வெளியேறியவர்கள் பேரவை வளாகத்தில் நின்று முழக்கமிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கொசுக்களை ஒழிப்பதில் அரசு கவனம் செலுத்தாததால் தமிழகத்தில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் திட்டமிட்டே எதிர்க்கட்சித் தலைவரை பேசவிடாமல் தடுப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் காலை உணவு விருந்து அளித்தார். சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வளர்ச்சிக்கு எதிரான திமுக ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வீழ்த்தும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு தேசிய அளவில் பிரதமர் மோடியும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தலைமை தாங்குவதாகவும் அவர் கூறினார். துணை முதல்வர் உதயநிதியை அமைச்சரவையில் இருந்து முதலமைச்சர் நீக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். சனாதன தர்மம் குறித்த உதயநிதியின் பேச்சு பிளவுவாத அரசியல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் தமிழகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு 5 லட்சம் பேர் வரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவாளர்கள் விலகிச் செல்வதால் ஓபிஎஸ் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொறுமையாக சொல்கிறேன் என்றும் ஓபிஎஸ் பதிலளித்துள்ளார். அரசியல் பொது வாழ்வில் இருந்தே விலகுவதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான குன்னம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திமுகவில் இணையப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் குடும்பத்தினரின் அறிவுரைப்படி அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. காலையில் வீட்டாளர்களுடன் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கேன். கர்நாடக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை படிக்க மறுத்து பேரவையில் இருந்து வெளியேறிய கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் பாதியிலேயே வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் எம்எல்ஏ ஹரிபிரசாத் ஆளுநரை தடுத்து நிறுத்த முயன்றதால் சட்டப்பேரவை வளாகமே கலேபரமாக காட்சியளித்தது.
சென்னையில் கடந்த சில நாட்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு துறைகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தினையும் அவர் தொடங்கி வைத்தார். அனைத்து நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் 24/7 ஆவணத்தை பதிவுக்கு இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். இடைத்தரகர் இல்லாமல் இந்த ஸ்டார் 3 புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் பொதுமக்களே தானியங்கி முறையில் தானாக பத்திரங்களை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களின் அறிவையும் திறமையையும் கொச்சைப்படுத்தி வரும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் காலணி வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காலணியை வீசிய பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என்பது தெரிய வந்துள்ளது. சென்னை போரூரில் மீண்டும் ஆட்டோ ரேஸ் தலை தூக்கியுள்ள சம்பவம் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது. மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆட்டோ ரேஸ் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 27வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 700 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டிஎம்எஸ் வளாகத்தை முற்றுகையிட்டதற்காக தேனாம்பேட்டை போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சபரிமலை சீசன் பொங்கல் பண்டிகை நிறைவடைந்ததால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. 1 கிலோ செவ்வந்தி பூ 10 ரூபாயாக குறைந்ததால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மீண்டும் உறைபனி தொடங்கி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மரங்கள், புல்வெளிகள் வெண்பனி போர்த்தி காட்சியளிப்பதோடு வெப்பநிலையும் 6 டிகிரிக்கும் கீழாக குறைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே ஒரத்தூர் பகுதியில் மரத் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 1 கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் நீண்ட நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நாகர்கோவில் அருகே பாறை கற்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் 2 லாரிகளும் முழுவதும் சேதமடைந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ഇതെങ്ങനെ സംഭവം ആക്സിഡന്റ് ആണോ? மதுவிலக்கு அமலில் உள்ள பீகார் மாநிலம் பண்டாரக் பகுதியில் லாரியில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட பீர் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். 1356 லிட்டர் பீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனை கடத்தி வந்தவரும் கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப் பார்த்து போலி இருமல் மருந்து தயாரித்து விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீட்டிலேயே ஆலை அமைத்து தயாரிக்கப்பட்ட போலி இருமல் மருந்து பாட்டில்கள் மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் தனியார் ஆம்னி பேருந்து டயர் வெடித்து தீப்பிடித்த நிலையில் எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகள் வெளியேறிய நிலையில்
ஓட்டுநர்கள், நடத்துனர் என 3 பேர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ஒரு சிறந்த நண்பர் என்றும் அவர் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். டாவோஸ் மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் விதிக்கப்படவிருந்த 10% இறக்குமதி வரிகளை வாபஸ் பெறுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா ராணுவ பலத்தை பயன்படுத்தாது என்றும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் செர்பியா வீரர் ஜோகோவிச் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இத்தாலி வீராங்கனை பிரான்செஸ்கோவை ஜோகோவிச் எளிதில் வீழ்த்தினார்.